நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்க 4th லெசன் மக்களின் புரட்சி. இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். பாளையக்காரர்கள் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1529. பின்வரும் தமிழ்நாட்டு பாளையக்காரர்களிலும் ஆங்கில ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடியானவர் பூலித்தேவர். காலின் ஜாக்சன் எந்த பகுதியின் ஆட்சியாளர் ஆனார்? ராமநாதபுரம். வீரபாண்டிய கட்டபொம்மன் கீழ்காணும் எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார்? கயத்தாறு. வேலுநாச்சியார் எப்பகுதியின் ராணி ஆவார்? சிவகங்கை. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டது? மருது பாண்டியர்கள். தீரன் சின்னமலை கீழ்காண்பவற்றுள் தீரன் சின்னமலையோடு தொடர்புடைய பகுதி எது? ஓடாநிலை. ராணி லக்ஷ்மிபாய் எப்பகுதியில் ஏற்பட்ட புரட்சியை வழிநடத்தினார்? மத்திய இந்தியா. அதுக்கப்புறம் கோடிட்ட இடங்களில் நிற்போம். கிழக்கு பகுதி பாளையங்கள் டேஷ் கட்டுப்பாட்டில் இருந்தன? கட்டபொம்மன். விஸ்வநாத நாயக்கர் அவரது அமைச்சர் டேஷுடன் கலந்தோசித்து பாளையக்காரர் முறையை ஏற்படுத்தினார்? அரியநாதர். கட்டபொம்மனின் முன்னோர்கள் டேஷ் பகுதியை சார்ந்தவர்கள்? ஆந்திரா. டேஷ் தமிழர்களால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி எனவும் அறியப்பட்டார்? வேலுநாச்சியார். டேஷ் சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்பட்டார்? சின்னமருது. 1757ஆம் ஆண்டு புரட்சியை டேஷ் என்பவர் முதல் இந்திய சுதந்திர போர் என விவரிக்கிறார்? வி.டி. சவார்கர். அதுக்கப்புறம் பொறுத்துக. டெல்லி 2ஆம் பகதூர் ஷா, கான்பூர் நானா சாஹிப், ஜான்சி லக்ஷ்மிபாய், பரைலி கான் பகதூர் கான், பீகார் கன்வர் சிங். அடுத்தது சரியா தவறா? விஜயநகர ஆட்சியாளர்கள் தங்கள் மாகாணங்களின் நாயக்கர்களை நியமித்தனர். சரி. சிவசுப்பிரமணியம் என்பவர் மருது பாண்டியர்களின் அமைச்சர் ஆவார்? தவறு. கட்டபொம்மனின் அமைச்சர் தான் சிவசுப்பிரமணியம். 1799 அக்டோபர் 16ஆம் நாள் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார்? சரி. திப்பு சுல்தானின் மூத்த மகன் பதே ஹைதர் ஆவார்? சரி. பின்வரும் கூற்றை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். வேலூர் புரட்சி 1801ஆம் ஆண்டு ஏற்பட்டது? 1801 இல்லை, 1806. 4ஆம் மைசூர் போருக்கு பின் திப்புவின் குடும்பத்தினர் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டனர்? கரெக்டு. வேலூர் புரட்சியின் போது வில்லியம் பெண்டிங் சென்னையின் ஆளுநராக இருந்தார்? அதுவும் கரெக்டு. ஆங்கிலேயருக்கு எதிரான வேலூர் கழகத்தின் வெற்றி இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வாகும். வேலூர் கழகம் வெற்றி இல்லை, தோல்வி. தவறான இணையை கண்டுபிடிக்கவும். மருது பாண்டியர்கள் சிவகங்கையா தான் தவறான இணை. எட்டயபுரம் கிடையாது. கோபால நாயக்கர் திண்டுக்கல், கேரளவர்மன் மலபார், துண்டாஜி மைசூர். எட்டயபுரம் யாருன்னு நீங்களே சொல்லுங்கள், நானே சொல்லிடுறேன். மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. திப்பு சுல்தான் தான் மாறுபட்டது. ஏன்னா கட்டபொம்மனோட தம்பிங்க தான் ஊமத்துரையும் செவத்தையாவும். எட்டயபுரத்தை ஆட்சி பண்ணது